வழங்கிய சமயபுரம் கடைவீதி வியாபாரிகள் தொழிலாளர்கள் பூர்வீக குடிமக்களினை நடத்தும் 66ஆம் ஆண்டு சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் 3வது வார பூச்சொரிதல் திருவிழா. நான் மீண்டும் சொல்கிறேன், ஏற்கனவே நான் கலிய பெருமாள் ஐயாக்கிட்ட சொன்னேன், வர முடியாத சூழ்நிலை எப்படியோ என்னை என்னோடய டேட் வாங்கி இங்கே வர வச்சார். இன்றைக்கி எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற எல்லா பாட்டும் பாடி மேடையில் இருக்க வேண்டிய நம்முடைய ஐயா இன்றைக்கி நம்மிடம் கிடையாது. அடுத்த வருஷம் நான் இருப்பேனான்னு சந்தேகம் தான். இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன்னா இதுதான் வாழ்க்கை, மனுஷனோட வாழ்க்கை. நல்லா நடமாட ஜாலியாக நடமாடினாலும் இருக்கணும். ஒரு 2-3 மாதம் தான் முன்னாடி நடமாடி இருக்க வேண்டிய ஆள் நீங்கள் படமாக இருக்கின்றார். அதில் மனுஷ வாழ்க்கை நிலையானதே கிடையாது. நிறைய இசைக்கலைஞர்களை வரவழைத்து இப்போ கேட்டார், பழனி பட்டாளம் எப்படி பண்ணுவார் என்னை கேட்டார். பழனி பட்டாளம் கச்சேரி நல்லா இருக்குமான்னு கேட்டார். சொல்லுங்கள் ஐயாண்ணே. இல்லை நான் பழனி பட்டாளம் கச்சேரி வைக்க போகிறேன்னாரு. அப்புறம் நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இல்லை நான் வச்சுட்டேன் ஆல்ரெடி அப்படின்னாரு. அதில் இசைக்கலைஞர்கள்கிட்ட ரொம்ப அழகாக பேசி எங்களெல்லாம் நைஸாக கொண்டு இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்க்கின்ற நம்முடைய அன்பு தந்தையார் உடைய மறைவு ரொம்ப மனசு சங்கடமானது. நான் வந்தேன் மெட்ராஸ்லேருந்து, அதுக்காக வந்தேன். நான் கண்ணன் சார் இருந்தார், நான் மெட்ராஸ்லேருந்து அவர் வீட்டுக்கு பார்க்க வந்தேன். மறைந்த செய்தி எனக்கு சொல்லியிருந்தேன், நான் கண்டிப்பாக வந்திருப்பேன். ஆகையில் இப்போ நான் பாட போகிற பாட்டு இதுவரை இது போன்ற இசை மேடைகளில் உலகத்தில் எங்கேயுமே பாடுனது கிடையாது. மெட்ராஸ் திரைப்படத்திற்காக நான் எழுதி பாடி நடித்த பாடல் இது. அதில் மறைந்தும் நம் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா கலிய பெருமாள் ஐயாவுடைய நினைவிற்காக இந்த ஒரு பாட்டு. விழாக்குழுவினரின் அன்பு வேண்டுகோளுக்கு இந்த பாடல் நான் பாடுறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ண கச்சேரி இப்போ சோகமாக மாறி போச்சு. இருந்தாலும் அவருக்காக பாடணும். மறைந்து போன ஆத்மா எங்கேயும் போகாது, அவங்க பார்த்துனே இருப்பாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. இது உண்மை. இந்த கூட்டத்தில் ஏதோ இடத்துல அவர் இருப்பார். அந்த உயிர் மறைஞ்சாலும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துவாங்க அப்படின்ற அந்த ஆத்மா துடிக்கும். அதில் ஐயாவோட நினைவுக்காக மெட்ராஸ் திரைப்படத்தில் நான் எழுதி பாடி நடித்த பாடல் இது. அன்பெனும் பறவை சிறகடித்து வானில் பறந்தது, சதி என்னும் அம்பினால் அடிபட்டு மானது, வாழ்ந்த கதை மறைவதில்லை, சொந்தங்கள் மனதினிலே. கலிய பெருமாளையா நீ ஆண்ட கதை அழிவதில்லை, இந்த சமயபுரம் ஊருக்குள்ளே வாழ்ந்த கதை மறைவதில்லை, சொந்தங்கள் மனதினிலே, ஆண்ட கதை அழிவதில்லை நம் தமிழ்நாட்டினிலே. வாழ்ந்த கதை மறைவதில்லை, சொந்தங்கள் மனதினிலே, கதை அழிவதில்லை நம் தமிழ்நாட்டினிலே. இறந்திடவ நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே, சொந்தங்களை மறந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே, சொந்தங்களை
பறந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள். உன் போல் யாருக்கும் இல்லை இதயம். பூமியில் உன் உதயம் உன் போல் யாருக்கும் இல்லை இதயம். எளிமையாய் வாழ்ந்து ஏற்றம் அடைந்து, எளிமையாய் வாழ்ந்து ஏற்றம் அடைந்து, என்னிலா நன்மைகள் நீ செய்தாய். எளிமையாய் வாழ்ந்து ஏற்றம் அடைந்து, என்னிலா சாதனை நீ செய்தாய். புரட்சி செய்ய புறப்பட்டதே அன்பே உன் பயணம். நீ புதுமை பல செய்வதற்குள் உனக்கா இம்மரணம். எளிமையாய் வாழ்ந்து ஏற்றம் அடைந்து, என்னிலா நன்மைகள் நீ செய்தாய். புரட்சி செய் புறப்பட்டதே அன்பே உன் பயணம். புதுமைப்பத செய்வதற்குள் உனக்காயும் மரணம். தினம் தேடி அலைகின்றோம் உன்னையே. எங்கே சென்றாய் தனியே? தினம் தேடி அலைகின்றோம் உன்னையே. மண்ணில் புரட்சி செய்து முடித்து, மண்ணில் புரட்சி செய்து முடித்து, அந்த விண்ணில் துவங்கிட சென்றாயோ. மண்ணில் புரட்சி செய்து முடித்து விண்ணில் துவங்கிட சென்றாயோ. பிரிந்து விட்டு சென்றதேன் நீயோ தனிமையிலே. கலிய பெருமாளையா உன்னை இழந்து விட்டு அழுவுகின்றோம் நாங்கள் உரிமையிலே. எங்கே சென்றாய் தனியே? தினம் தேடி அலைகின்றான் உன்னையே. மண்ணில் புரட்சி செய்து முடித்து, மண்ணில் புரட்சி செய்து முடித்து விண்ணில் துவங்கிட சென்றாயும்.
பிரிந்து விட்டு சென்றதே நீயோ தனிமையில் இறந்து விட்டு அழுகின்றோம் நாங்கள் உரிமையில் வாழ்ந்த கதை மறைவதில்லை சொந்தங்கள் மனதினிலே அந்த கதை அழிவதில்லை இந்த சமயபுரம் ஊரிலே இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பேனி ஒரு கொள்ளி உன் நண்பர்களை இழந்து விட்டாய் சென்றாய் மண்ணுக்குள்ளி. நன்றி நன்றி. நான் நிறைய வேலைகள் எனக்கு உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு வழக்கறிஞர். நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 28 வருஷம் வக்கீலாக இருக்கிறேன். எழும்பூர் நீதிமன்றத்தில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல் நடக்குது, அதில் நிற்கிறேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நான் வந்தாகணும். இன்னும் 2-4-5 நாளில் தேர்தல் நடக்குது. ரொம்ப பிஸியான நாள். இந்த ஊர் மக்களை பார்க்கணும். என்னை கூப்பிட்டாரு, அவருக்கு நன்றி கடனாக இங்கே வந்து பாடணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து இங்கே வந்து பாடினேன். நிறைய அட்வொகேட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, அவங்களே பார்க்க முடியல. என்னுடைய அண்ணன் சிவகுமார் அண்ணன், சிஸ்டர் வழக்கறிஞர் கீதா, அவங்க அன்பு தம்பி இளவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இனிமேல் தான் நான் பார்க்கணும். வாய்ப்பினை வழங்கிய இந்த சமயபுரம் கடை வீதி வியாபாரிகள், தொழிலாளர்கள், பூர்வீக குடிமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு என்னை அழைத்து சிறப்பாக இசையமைத்த அன்பு சகோதரர் பழனி பட்டாளம் அவருடைய இசைப்பங்களை இசைக்குழுவினருக்கும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.